அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கும் நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து முதலீட்டாளர் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். நண்பர்களே, நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ குரூப்பில் நிறையா வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தோம். வரக்கூடிய 27/12/2025 அன்னைக்கு நம்ம மதுரையில் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல் சொல்லியிருந்தோம். எல்லா மக்களுமே மண்டபம் எங்கே இருக்குது, மண்டபம் எது, லொக்கேஷன் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. டைம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம 22ஆம் தேதி நம்ம உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அட்வான்ஸாக 21லேயே நம்ம இன்றைக்கி மண்டபத்தை புக் பண்ண வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் மண்டபத்தில் இருந்தே உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். இது மூலிமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளராக இருக்கட்டும், நம்ம தேனி சங்க உறுப்பினராக இருக்கட்டும், இல்லை புதுசாக நம்மகிட்ட மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நியோமேக்ஸில் முதலீடு செஞ்ச முதலீட்டாளராக இருக்கலாம், அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, முதல் கேட்கக்கூடிய எல்லாருமே அப்படின்னா, சார் இதுக்கு ஃபஸ்ட்டு நுழைவு கட்டணம் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. அது கிடையாது. நுழைவு கட்டணம் எதுவுமே இதில் கிடையாது, ஃப்ரீ தான். எதுக்காக அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த நியோமேக்ஸ் கேஸு ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டிருச்சு. இது நியோமேக்ஸ் முடிவுக்கு வர்றதுக்கான முதல் படி. அதாவது என்ன அப்படின்னா, வரக்கூடிய 5/1/2026 அன்று நியோமேக்ஸ் சம்மந்தமான ஏலம் செட்டில்மெண்ட்டு, ஏலத்துக்கு எப்படி இந்த சொத்துக்களை விடலாம், ஏலத்துக்கு எப்படி நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு சங்கமாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு ஹியரிங் அட்டன் பண்ணக்கூடிய முக்கியமான லாயராக இருக்கட்டும், அவங்ககிட்ட எல்லாமே நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வரக்கூடிய 31/12/2025 அன்னைக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் என்ன கேட்குறாங்க, அவங்க எதிர்பார்த்து என்ன நிற்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஆலோசனை கூட்டமாக போட்டு எல்லாமே மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு மதுரையில் நீங்கள் போயிட்டு EOW கிட்ட ஒரு உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு அஃபிடவிட்டாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்துருங்க. அதை பிபி மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு போக ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தேனி சங்க சார்பாக கிட்டத்தட்ட நம்ம முதல் மீட்டிங் போட்டு இப்போ 2வது மீட்டிங் தான் போடுறோம். இது மீட்டிங்னு சொல்ல முடியாது. மீட்டிங் அப்படின்னா நம்ம 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னுக்கே சொல்லி அதை நம்ம உருவாக்கியிருக்கலாம் மிக விரைவாக. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு அப்படியே போயிடும். சொத்துக்கள் எல்லாமே ஏலம் விடுறதுக்காகவும், பிளாட் வேணுன்றவங்களுக்கு பிளாட்டாக பதிகிறதுக்காகவும் சில முக்கியமான விஷயங்களை நம்ம இதில் முடிவெடுக்க போகிறோம். நம்மளுடைய மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, நம்மளை சார்ந்து நிற்கிறவங்களுக்கு எப்படி போகணும், எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமான முக்கியமான மீட்டிங்களில் இருக்கிறனால தான் நம்ம ஃபோன் மூலிமா பேச முடியாது. அதுக்காக ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங் மூலிமா எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு முதலீட்டாளருடைய கவனத்திற்கு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதனுடைய சாராம்சத்தின்படி நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறோம். அதனால் இதில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பிளாட் வேணுன்றவங்களுக்கு பிளாட் எப்படி ஏலம் எடுக்கிறது, பேரன் லேண்டு வேணுன்றவங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து எப்படி ஏலம் எடுக்கிறது, முதலீட்டாளர்கள் எப்படி ஏலம் எடுக்கலாம், இதில் ஜட்ஜே சொல்லியிருந்தார், நீதியரசரே சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை வைப்போம், அது மூலிமா செட்டில்மெண்ட்டுக்கு மக்களுக்கு வேகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உங்களுடைய மனநிலையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் சொன்னீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 3 லாயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் வருவாங்க. அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம எல்லாமே ஒரு முடிவுக்கு ஒரு ப்ரொபோசல் நம்ம கொடுத்துடலாம். 31/12/2025 நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, மதுரை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு நம்மளும் தேனி சங்கத்திலேருந்து 10,000 பேர் இருக்கோம், எங்களுடைய ப்ரொபோஷனல் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட நிறைய பேர் பணமாகவும் நிலமாகவும் எழுதி கொடுத்துருக்கீங்க. அவங்களும் தாராளமாக உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம். புதுசாக மெம்பர்ஷிப்பாக சேரணும்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. நாங்கள் அன்றைக்கி மண்டபத்துக்கு சேரலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். எல்லாமே அன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டு அதுக்கடுத்து செட்டில்மெண்ட்டுக்கு போகக்கூடிய நாட்கள் அதுதான். அதனால் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நின்று கடைசியாக நல்ல ஒரு முடிவு எடுத்து அதுக்கடுத்து நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கம். நம்ம இதே இப்போ இந்த மண்டபத்தினுடைய பேர் என்ன, லொக்கேஷன் என்ன அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம். போன இடம் மீட்டிங் போட்டோம் இல்லையா, அதே மண்டபம் தான் ஸ்ரீ சங்கர் கோமதி மஹால் பாண்டி கோயிலில் ஆப்போசிட் மாட்டுத்தாவணியிலேருந்து 1.5 கிலோமீட்ரு பாண்டி கோயிலுக்கு ஆப்போசிட் அப்படியேவும் நம்ம மண்டபம் இருக்குது. நம்ம இன்றைக்கி பே பண்ணிவிட்டு நம்ம இந்த மண்டபத்தை புக் பண்ணிட்டோம். 27/12/2025 அன்றைக்கி 11 மணிக்கு மீட்டிங் ஷார்ப் ஆரம்பிச்சிடும். 11 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிஞ்சு 2 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கு முன்னுக்கு வர்றவங்க அதுக்கு 2 மணிக்கு மேலே டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட்டு
நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லீடர் சொத்து எல்லாமே நீங்கள் கொண்டு வாங்க, நம்ம அட்டாச்மெண்ட் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து 3 மணி நேரம் மீட்டிங் நடக்கும். லாயர் சம்மந்தமாக எல்லாமே 2 மணி நேரம் மீட்டிங் போகும். 1 மணி நேரம் வந்து விக்டிம் சைட்லேருந்து நீங்கள் என்ன ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட்டை பற்றி என்ன கனவுகள் இருக்குது, பணமாக வேண்டுறவங்களுக்கு எப்படி நம்ம வாங்க போகிறோம், எந்தெந்த சொத்துக்கள்லாம் முதல்ல ஏல விடணும்னு நினைக்கிறீங்க, எந்த சொத்துக்கெல்லாம் நம்ம செட்டில்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கங்கள் எது எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நம்ம லாயர்கிட்ட மனசு விட்டு பேசலாம். இது எல்லாமே வந்து நம்ம கோர்ட்டில் நம்ம லாயர் முதலீட்டாளருடைய கேள்விக்கு பதிலுக்கு இதெல்லாமே அவங்க உள்வாங்கிட்டு இதெல்லாமே கோர்ட்டில் அடுத்த விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. முடிவுக்கு நம்ம போகிறதுனால எங்களுடைய சார்பாக வந்து நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கோர்ட்டில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணி நேரம் வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய லாயர்ஸ்லாம் பேசுவாங்க. இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள், அதாவது நீதியரசர் வர சக்கரவர்த்தி சார் அட்டன் பண்ண முதல் ஹியரிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு வழக்கு விடாமல் நம்ம எல்லா வழக்குமே அட்டன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 28 வழக்குகள் மேலே போயிருக்கு. ஒரு வழக்கு கூட நம்ம அட்டன் பண்ணாமல் இருந்ததே இல்லை. எல்லா வழக்குமே நேரடியாக போய் சென்னையிலே நம்ம ஆஜராயிருக்கோம். அதனுடைய ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே போகக்கூடிய ஐடியா, ஒரு சில ஐடியாக்கள் அவங்களும் சொல்லுவாங்க. நீங்களும் வாங்க, நம்ம மனம் திறந்து இந்த விஷயத்தை பேசி அடுத்து மேக்ஸிமம் இந்த செட்டில்மெண்ட்டை வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயாவது இது முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒத்துழைச்சி மிச்ச விஷயங்களெல்லாம் பண்ணுவோம். இதுக்கு 6,000 கோடி ரூபா கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. நாங்கள் கேள்விப்பட்டது வந்து ஒரு 5,500 கோடி ரூபாய்க்கு கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். மிச்சம் நியோமேக்ஸில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து நில மதிப்பீடு பண்ணி கொடுத்தது வந்து 2,650 கோடின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேர்க்கணும். அதெல்லாம் சேர்த்த ஒரு 3,000 கோடி வரும். இவ்வளோ இருக்கக்கூடியதுக்கு வந்து இன்னும் 2,500 கோடி ரூபா சேர்த்து வேணும். இதுக்கு வேணும்னா அறிவுபூர்வமாக ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, லீடர் சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு மேலே வந்து நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்குற செட்டில்மெண்ட் கிடைக்கும். நம்ம மற்றவங்க மாதிரி பொய் சொல்லி வட்டி மெச்சூரிட்டி அப்படிலாம் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி யாரையுமே கதை விட போகிறதில்ல, பொய் சொல்ல போகிறதுக்குள்ள உள்ள ரியலாக பேசுகிறோம். இப்போதைக்கு இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அசட்டு, இதுதான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய டாக்குமெண்ட் வந்துட்டுருக்கு. வரக்கூடிய 27 வந்து நிறைய பேர் திருச்சி, மதுரை, விருதுநகர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஃபோன் பண்ணுறீங்க. எங்களுடைய லீடர் சொத்தெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளருக்கு நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து நிற்கிறனால தான் ஜெயிக்க முடியும். எல்லாமே சேர்ந்து நின்று ஒரு குடும்பமாக அந்த போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதில் வெற்றி கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிறத வந்து இது மூலிமா சொல்கிறோம். அப்டேட் வந்து லொக்கேஷனு, மண்டபம் எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு நாங்கள் வெளியிடுறோம். ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு ஹோமதி மகால் மாட்டுத்தாவணிலேருந்து 1.5 கிலோமீட்டரில் வந்து பாண்டி கோயில் இறங்கிட்டே அப்படின்னா பாண்டி கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம மண்டபம். நீங்கள் வந்துடலாம். சார்ஃபாக காலையில் ஒரு வாலண்டரியாக ஒர்க் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு 8 மணி, ஒரு 8-9 மணிக்கெலாம் வந்துடுங்க. நாங்கள் முதல் நாளே வந்து இங்கே தங்கிடுவோம். நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா ஷேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு, டேபிள் போடுறதுக்கு, இந்த சொத்தெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கொஞ்சம் வாலண்டரியாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே முன்னக்கூடியே வந்துடுங்க. உங்களுடைய ஆதரவை தெரியப்படுத்துங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கு வந்து நுழைவு கட்டணம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் எவ்வளோ சார் ஃபீஸ் கேட்குறீங்க, உள்ளே வர்றதுக்கு அமௌண்ட்டாக சார்னு கேட்குறீங்க. அது எதுவுமே கிடையாது. ₹1 கூட கிடையாது. வர்றவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். அதனால் வந்து நீங்கள் எல்லாமே தாராளமாக வரலாம். வாங்க, உங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். எல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணி நல்ல ஒரு முடிவு எடுத்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இது மூலிமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்றதான் நம்மளுடைய கொள்கை. இதுதான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த விஷயத்தை வந்து பதிவிட்டுருக்கோம். மண்டபம் லொக்கேஷன்லாம் கேட்டீங்க, நம்ம போட போகிறோம். போட்டு குரூப்பில் வந்து கொஞ்சம் வேகமாக எங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் வருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வாட்ரு கேனு, டீ, பிஸ்கெட்டு மிச்ச விஷயமெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.